சொல்ல மாட்டேன். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சிஸ்டர்ஸ் நீங்களா நல்லா இருக்கிறீங்களா? கண்டிப்பா கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பாங்க. என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. பார்க்குற நீங்க நல்லா இருப்பீங்க. இனி பார்க்க போறவங்களும் நல்லா இருப்பீங்க. காரணம்னா நம்மளை நல்லா வாழ வைக்கிறவர் நமக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பலனுள்ள ஒரு தந்தையை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, நம் கர்த்தர் நமக்கு பலத்த துருவமாக இருக்கிறார். ஒரு அசைவு கூட நம்ம மேல விழுந்து விடாதபடி, ஒரு நுகங்கள் நம்மை மேற்கொண்டு நம்மளை அழித்து போடாதபடி ஒரு மிகுந்த பலனாக நம்மை பாதுகாக்கிற தந்தையாக இருக்கிறார். பலவீனப்பட்டு படுத்து கொண்டு இருக்கக்கூடிய என் சகோதரா, தேவன் உனக்கு பலத்த அரணாக இருக்கிறார். அதை மட்டும் நம்புங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 10வது வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் எப்படி இருக்குதா? பலத்த துருவம். இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது பிசாசு பயப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் எவைகள் கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூமியில நீங்கள் எவைகள் கட்டப்படுகிறோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று அந்த நாமத்துக்கை தரித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அந்த நாமத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் அவர் மிக பெரிய அரணாக கோட்டையுமாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய நிழலுக்குள்ள போய் ரொம்ப சுகமா மனமகிழ்ச்சியாக இருப்போம். சரிங்களா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், ஜெயத்தை இடுங்கள், சமாதானமாக அவருடைய நிழலுக்குள் தங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.